இந்த ஆடிப்பூரத்தின் முதல் இனி உனக்கு ராஜயோகம்தான். தொட்டதெல்லாம் துலங்கப் போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். உனக்கான கெட்ட நேரம் முடிந்து நீ வெற்றி பெறும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கின்றாய். உன் மனதில் என்னை நினைத்து எதை தொடுகின்றாயோ அந்த சுபகாரியத்தை நானே முன்னின்று நடத்தி தரப் போகிறேன். வலையில் குங்குமத்தோடு மஞ்சளோடு உன்னை தேடி வந்திருக்கும் இந்த முருகனை நீ எக்காரணம் கொண்டும் தள்ளிவிடாதே. அதிர்ஷ்டத்தின் வாசலில் அடியெடுத்து வைத்து விட்டாய். இந்த முருகனை கரம் பற்றி விட்டாய். இந்த முருகனை உன்னை தேடி வந்து விட்டேன். அப்படி இருக்கும் போது என் பிள்ளையை நான் ஒரு பொழுதேனும் அங்கு விட்டுவிடப் போவதே கிடையாது. நீ கண் கலங்கி கொண்டிருக்கும் தருணத்திற்கும் கவலைப்பட்ட விஷயத்திற்கும் நல்லதொரு முடிவைத்தான் நான் தர வந்திருக்கின்றேன். உன்னை விட்டு விலகியதாகவே இருந்துவிடுமோ என்றுதானே உன் மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். இதோ உன்னை விட்டு விலகியதே உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலையே இந்த முருகன் நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன். மனமருந்தாதே, கவலைப்படாதே. நடக்கின்ற எல்லா தருணத்திற்கும் நானே விடையாக வந்திருக்கும் போது நீ இதற்காக தங்கமே மனமருந்தி கொண்டிருக்கின்றாய். கவலைகளை எல்லாம் விட்டொழித்து விட்டு உனக்கான வெற்றியின் பாதையை தருவதற்கு இந்த முருகனே உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன் மனதில் இருக்கின்ற எல்லா விஷயத்திற்கும் நானே தெளிவான முடிவை தர வந்து இருக்கின்றேன். நீ என்னை விட்டு போய்விட்டது என்று உன் மனதிற்கு பிடித்ததை நினைத்துத்தானே வருந்தி கொண்டு இருந்தாய். அது உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, எதை நினைத்து வருந்துகின்றோம் என்று தெரியாமல் கூட நீ திக்கற்று திசையிற்று இருந்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வருத்தங்களும் காயங்களும் இனி காணாமல் தான் போகப் போகிறது. எதை என்னிடம் நீ எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ நான் உனக்காக தருவதை மட்டும் வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உனக்கு சுபகாரியம் நடத்த வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்பட்டு வந்து இருக்கின்றேன். என் பிள்ளைகள் அநேகமானவர்கள் என்னிடம் குழந்தை வரம் கேட்டு வந்து இருக்கின்றார்கள். இந்த ஆடிப்பூரத்திலே உனக்கு வேண்டிய வளையலை நான் தர வந்து இருக்கும் போது என் கையில் இருக்கும் இந்த வளையலை நீ பெற்றுக்கொள். உனக்கு வேண்டியதை நான் தருவதற்கு வந்து இருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி என் தங்கமே, உனக்கு இதுதான் நடத்தி தர வேண்டும், இந்த வேளையில் தான் நடத்தி தர வேண்டும் என்று நான் கொண்டு வந்திருக்கும் போது நீ எதற்காக மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? வெற்றிக்காகத்தானே இவ்வளவு விஷயங்கள் உனக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அதற்கிடையில் போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றதே, கவலைகள் இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கின்றாய். அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கைக்குள் நான் இந்த முருகன் வந்து விட்ட பிறகு விட்டு விலகியதை நினைத்து எல்லாம் வருத்தப்படாதே. இதோ உன்னை விட்டு விலகியது திரும்ப உன்னை தேடி தானாகத்தான் வரப்போகிறது. நல்லதை கூட சில சமயத்தில் நாம் பேசுவதற்கு பயமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் உண்மையை விட பொய்தானே முந்திக் கொண்டு அதன் விஷயத்தில் நிரூபித்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை என்னிடம் ஒப்படைத்து விட்டாய். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உன் சுபகாரியத்தை தடுத்து நிறுத்துவதற்குத்தான் இங்கு அநேகமானவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது இந்த முருகன் இங்கே போய்விட்டான், இந்த கந்தன் கடம்பன் இங்கே போய்விட்டான் என்று கலங்கி நின்று கொண்டு இருக்காதே. என் தங்கமே, நினைவில் கொள், உனக்கான ஒன்றை உனக்காக நிறைவேற்றுவதற்கு நான் இந்த முருகன் உன்னை தேடி வந்து இருக்கும் போது, இந்த அப்பனானவன் உன்னை தேடி வந்து இருக்கும் போது உன் வளர்ச்சியை தடுக்க பார்க்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அதை தடுத்து நிறுத்தி உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்தத்தான் வந்திருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். மனம் தளரும் போதெல்லாம் கண்ணாடி முன் நின்று அதில் தெரிபவர்தான் முன் பிரச்சனையை தீர்க்க வல்லவர் என்று தீர்மானமாக இரு. அது வேறு யாரும் இல்லை, நீதான். உனக்கான வலிமையும் தைரியத்தையும் இந்த முருகன் நான் தர வந்திருக்கும் போது யாருமே இல்லை என்று நினைக்காதே. மறக்க முடியாத சில குற்றங்களும் நாம் மனதோடு இருந்து கொண்டு தான் இருக்கும்.
அவர் அப்படி செய்து விட்டாரே, இப்படி செய்து விட்டாரே என்று மனதிற்குள் 1000 கவலைகளோடும் சந்தேகங்களோடும் நாம் இருந்து கொண்டுதான் இருப்போம். ஆனால் அதை மன்னிக்க முடியாத விஷயமாக நீ நினைத்து விடாதே. கண்டிப்பாக அதையும் மன்னித்து உனக்கான வெற்றி பாதையை தேர்ந்தெடுத்துக்கொள் என்றுதான் சொல்கிறேன். நீ புரிந்து கொள்கின்ற விஷயத்தை நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது உன்னை சுற்றி இருப்பவர் சில விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டு அதை தவறாக புரிந்து கொண்டு இருக்கின்றாரே என்று உன் மனம் வேதனை அடைந்து கொண்டு இருக்கின்றது. அதை என்னால் உணர முடிகிறது. என் பிள்ளையே, நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் என் காதுபட இங்கு பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் தானே இருக்கின்றேன். உன் மனதில் என்ன இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நான் அறிந்துவிட்ட பிறகும் தெரிந்துவிட்ட பிறகும் இதற்காக யாருமே இல்லை என்று உன் மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். வருந்தாதே. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி உன் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அங்கு தீர்மானித்து கொண்டு இருக்கும்போது இதை நினைத்தும் கலங்கிக் கொண்டு இருக்காதே. வெற்றிக்காகத்தானே என் பிள்ளைகள் இங்கு கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த வெற்றியை இந்த முருகன் வேலோடு உன்னிடத்தில் தர வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்து வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? உன்னை வலுப்படுத்த தெரிந்தவர்களிடம் மட்டுமே உன் குறைகளை சொல்லி கொண்டு இரு. உன்னை பின்பற்றி வருபவர்களிடம் மட்டுமே உன் வழியை சொல்லி கொண்டு இரு. உன்னை நேசிக்க தெரிந்தவர்கள் மட்டுமே உன் அன்பை சொல்லிக்கொள். என் பிள்ளையே, ஓட தெரிந்தவர்கள் மட்டுமே தூரத்தை சொல். அதன் பிறகுதான் உனக்கான பாதையில் அவர் யாருடன் துணையாக இருந்து கொண்டு இருக்கின்றார் என்பது புரிய வரும். தேவைகள் என்னவோ அதை தீரப்போவது இல்லைதான். ஆனால் ஒன்று போனால் மற்றொன்று வருகிறது என்று என்பதற்காக நம் தேவைகளை நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா? நம் ஆசைகளை நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா? வாழும் நாட்களில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் தேடிக்கொண்டே இருப்போம். வசதியில் இல்லை நமக்கான வாழ்க்கை. நாம் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது நமக்கான வெற்றி நம்மை தேடி வந்து கொண்டுதான் இருக்கும். சில விஷயங்கள் இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்றால் அதனிடத்தில் இருந்து நகர்ந்து கொண்டே இரு. அதில் ஒன்றும் தவறில்லை. அலட்சியப்படுத்தாதே. உன் அன்பை அங்கு மற்றவர்கள் அலட்சியப்படுத்தி விட்டால் என்று தெரிந்துவிட்ட பிறகும் நீ அவர்களிடம் இருந்து திரும்ப ஒட்டி கொண்டே இருக்காதே. நகர்ந்து கொண்டே வரும் வாழ்க்கையில் நாம் யாரை விட்டு நகர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றோமோ சற்றென்று முடிவை எடுத்து உன் வேலைகளின் செயல்பாட்டை காட்டிக்கொண்டே இரு. என் பிள்ளையே, அவர்கள் எனக்கு நல்லதை செய்யவில்லை, தவறை இழைத்து விட்டார்கள், பழியை வாங்கி விட்டார்கள் என்று நானும் திரும்ப அப்படியே தான் செய்ய போகிறேன் என்று நீயாகவே ஒரு கணக்கை போட்டு எதையோ சொல்லி கொண்டும் செய்து கொண்டும் இருக்காது. என்ன வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் அங்கு நடந்துவிட்டு போகட்டும். ஆனால் உனக்கான வெற்றியை தருபவன் இந்த முருகனாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. எதை எப்படி செய்தாலும் உனக்கான பாதையை தேர்ந்தெடுப்பதில் இந்த முருகனை துணை கொண்டு இருக்கும்போது, இந்த வேலவனை துணை கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக மனம் வருத்தமடைந்து கொண்டு இருக்கின்றாய்? இதோ உனக்கான வெற்றியின் பரிசை, உனக்கான வெற்றியின் பொக்கிஷத்தை நான் உனக்கு தர வந்து இருக்கும்போது நீ ஏற்படுகின்ற எல்லா வழிகளையும் தாண்டி இப்பொழுது ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டி இருக்கின்றாய். உனக்கான நம்பிக்கையை நான் தர வந்திருக்கும் போது, இந்த வேலவன் தர வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்து இங்கு வருந்திவிடப் போகிறாய்? இனிமேலாவது மாறிவிட வேண்டும், இனிமேலாவது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உன் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, மாறியே ஆக வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இருக்கும்போது அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து நீ வரவேற்க தயாராக இரு. பிறரை பற்றி அறிந்து கொள்ளவும் வேண்டாம், பிறரை பற்றி புறம் பேசவும் வேண்டாம். உனக்கு என்ன தெரிகிறதோ அந்த வேலைகளில் மட்டும் கவனத்தை செலுத்து. உன் வெற்றியை தருவதற்கு உன்னப்பன் முருகன் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் இருக்கின்ற வழிகளை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டி இருக்கின்றாய். அதுதான் நிதர்சனமான உண்மை. உனக்கு நிம்மதியை தருவதற்கும் உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்கும் இந்த முருகனை உன்னை தேடி வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தி கொள்ளாதே, கவலைப்படாதே. என் தங்கமே, எந்த ஒன்று உனக்கானதாக இருக்குமோ அந்த ஒன்றை நான் உன்னிடத்தில் தர வந்து இருக்கும்போது
போது நீ எதை நினைத்தும் வருத்தி கொள்ளாதே. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, அதை நம்பிக்கையோடு செயல்படுத்தி கொண்டே இரு. எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நான் உனக்கு உறுதியாக்க வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். நீ தீர்க்கமாக வாழப் போகிறாய். யாம் இருக்க பயமேன்.